ஆக்சுவலா அது எங்க அத விக்கிறாங்களோ, அங்கருந்து நம்ம இத பார்க்கணும். இது தமிழகம் முழுவதும் இருக்குன்றாங்க. அதுதான். அது எங்கேருந்து விக்கிறாங்க பார்த்துட்டு, அதுக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர் ஸ்டெப் எடுத்துட்டு, ம். அது தடுத்தா தான் அது இந்த மாரி பசங்களுக்கெல்லாம் போய் சேராது. ம். எல்லா பசங்களுக்கும் செய்றாங்கன்னா, சில பேர் விளையாட்டுத்தனமா டைம் பாஸிங் பண்றாங்க. ம். 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 அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீரியஸா எடுத்தது. ம். அது எங்கேருந்து கிடைக்குதுங்கிறது தெரியல. மேபி நார்த் சைட்ல இருந்து டம்ப் பண்றாங்களா என்னன்னு தெரியல. நார்த்து பசங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வயித்து பொழப்புக்காக இத சேல் பண்றாங்கன்னு. இவங்க சொல்லணும். இந்த மாரி இந்த மாரி தப்பா போகுது. பசங்க தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு சொல்லணும். சொல்லி அவங்க ஸ்டெப் எடுக்கணும். ம். ஒரு காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ இது என்ன சொல்றது? அன்யூனிஃபார்ம்ல போலீஸ் புடிப்பாங்க. ம். யார் யார் என்னென்ன வேலை பண்றாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் எங்க இருக்கு? ம். அதெல்லாம் பண்றது இல்ல. பொதுவாவே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாலே அவங்களாவே தெரியாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. பெரியவங்க யாரு, சின்னவங்க யாரு, நம்ம என்ன செய்யறோங்கிறதே தெரியாது. போஸ் என்ன ட்ரக்ஸ் இல்லையா? ம். ம். அது ஒண்ணும் இல்ல. சும்மா ஆன்ஸா ம். ஆன்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நீங்க நிக்கிற இடம் தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி தலைகீழ ஒரு மாதிரி சுத்துற மாதிரி இருக்கும். இது அதை விட இது இல்லையா? சோ யாரு ஃப்ரெண்டு, யாரு இது, அப்பா யாரு, அம்மா யாராவது கோபமா பேசினா உடனே அடிச்சிடுவாங்க. ம். கோபம் வரும். யாரையாவது தூண்டணும்னு தோணும். ம். ஏன்னா மைண்ட் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆயிடும். ஓகே. சோ அதனாலதான் அதன் விளைவுதான் என்ன பண்றாங்கன்னா, யாரையாவது போட்டு அடிக்கிறது. ம். அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு தெரியுது இல்ல. ம். ம். போட்டு இஷ்டத்துக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தெளிவாயிடுறாங்கல்ல. அப்பதான் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்றோம். தடுக்கணும். அவங்களோட டியூட்டியே தடுக்கிறது தான். அது தடுக்காம வேடிக்கை பார்க்குற அரசு. போலீஸ்ன்னா என்னங்க? டு ப்ரொடெக்ட் த பீப்புள். வருமுன் தடுக்கணும்ன்றது தானே. இல்ல அது வேற. போலீஸ் இப்ப ப்ரொடெக்ட். இப்போ ரோட்ல இருக்கு. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா போலீஸ் வேடி பார்க்க கூடாது. என்ன பண்ணணும்னா, ஏன் சண்டை போறீங்க? இது பப்ளிக் இடம். அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப். பப்ளிக் என்ன அர்த்தம்னா, மத்தவங்களுக்கு இடையூறு வரக்கூடாது. 2 பேரு குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது இல்லையா? அவங்களால இப்ப போலீஸ் என்ன அந்த இடம் கிளியர் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். இதனால மத்தவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, டிராபிக் ஆகக்கூடாது. இதெல்லாம் செய்யறதுதான் போலீஸோட வேலை. அதுதான் போலீஸ் உதவி மையம் வைக்கிறது காரணமே. இப்ப போலீஸ் உதவி மையம்ல யாரு இருக்காங்க சொல்லுங்க? ஒரு போலீஸ் இருக்கிறதே இல்ல. அந்த உதவி மையத்துல ஆள் இருக்குது. உதவி மையத்துல ஆளே கிடையாது. வெறும் உதவி மையம் தான் இருக்கும். உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா ஒண்ணே இருக்காது. சேர் கூட இருக்கும். எப்பயோ ஆரம்பத்துல போட்டிருப்பாங்க.